Assalamualaikum and hi everyone, welcome back to Archive Vibes. இந்த சம்மர் ஹீட்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்போ கொண்டு வந்திருக்கேன். இந்த சிங்கிள் ஃப்ரூட்ல டபுள் ட்ரீட் இருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரீட் ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் தான் பண்ண போறேன். செகண்ட் ட்ரீட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க. வீடியோஸ் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜாக் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். இதோட 1 கப் சில்டான மில்க் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 3 to 4 ஸ்கூப் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெனிலா ஃப்ளேவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கு அன்னைக்குங்க வெனிலா ஃப்ளேவர் கிடைக்கல, ஸோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரீட் முடியறதுக்குள்ள செகண்ட் ட்ரீட் என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதோட 3 to 4 ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு க்ரீமியான ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருந்தா செகண்ட் ட்ரீட் வந்தாச்சு. ஜாக் ஃப்ரூட் லவர்ஸ்க்காக ஹோம்மேட் ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னது ஜாக் ஃப்ரூட்டில் ஐஸ்கிரீமா? கேட்டாலே ஷாக்காக இருக்குல்ல. பட் டேஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்க, சும்மா வேற லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜாக் ஃப்ரூட்லாம் சீட் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஜாக் ஃப்ரூட்டை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். நல்லா சில்லாக இருக்கணும். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. 2 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1 பிஞ்ச் சால்ட்டும் பவுடர் சுகரும் சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக்காக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களோட ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர். இப்போது இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாக் ஃப்ரூட் பியூரியை இதோட ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த மிக்ஸை ஒரு ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா 5 to 6 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஜாக் ஃப்ரூட்டை பார்த்தா சாப்பிட்றதுக்கு இல்லை, இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ரூட்டில் டபுள் டிலைட் மில்க் ஷேக் அண்ட் ஐஸ்கிரீம் 2 ட்ரீட்டும் கிடச்சிடுச்சு. இது ஜாக் ஃப்ரூட் லவர்ஸ்க்கு பர்ஃபெக்ட் ட்ரீட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 ட்ரீட்ஸோடைய ரெசிபிஸும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் டேஸ்டி வீடியோஸ்க்கு ஆர்கிவ் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.